ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் டோக்கே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ காய்ஸ் ஆர் டூயிங் வெல். நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும், எப்படியும் ஏதாவது பெரிய ரீசனோட தான் வந்திருப்பேன்னு. அதை கேட்க வேணாம் நினச்சிங்கன்னா ஒரு 2 minutes கிட்ட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீ அறுத்தாலும் பரவாயில்ல, நான் கேட்குறோம் அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பிரேக் அப்புறம் 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணேன். அந்த 2 வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ யோசிச்சனோ அதை போட்டதுக்கப்புறம் நிறையா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் எனக்கு நான் பண்ணுற ஒர்க்கில் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியமாக படும். அந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்ப டிமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணேன். எனக்கு என்னோடய பழைய செல்ஃப் என்கிட்ட இல்லை. அதாவது ஒரு ஆத்தராக ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுற அந்த டோக்கி அது எனக்கு இல்லவே இல்லை. 8 மாதம் பிரேக் அப்புறம் அதே மாதிரி வேணும்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், எனக்கு தெரியும். அதை நான் தான் சரி பண்ணியிருக்கணும். பட் நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்காம இருந்தது. ஸோ ஐ வென்ட் டு ஹர், டோமோ. அவளால் மட்டும்தான் எனக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சுது. இப்போது இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா அதுக்கு அவள் தான் காரணம். நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம், நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ ஒரு கிளியர் கட் மைண்டோட தான் இதை நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து நான் எவ்வளோ பெரிய பிரேக் அப்புறம் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நான் இதை விட மாட்டேன் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருக்கேன். எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் கண்டிப்பாக நான் வீடியோஸ் சின்னதாக வச்சு மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. நான் எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. யூ கைஸ் ஷவர்ட் மீ வித் ஸோ மச் லவ் அண்ட் சப்போர்ட்டட் மீ இன் எவ்ரி டிசிஷன் ஐ ஹாவ் டேக்கன் இன் திஸ் சேனல். ஸோ நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் நீங்கள்லாம் என் கூட இருக்கிறத நினச்சி. இப்போவும் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். அனதர் திங், நம்ம பட்டர்ஃப்ளை ஃபிக்ஸோட இன்ஸ்டா ஐடியை டெலீட் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் நான் அதை மெயின்டைன் பண்ணுறதே இல்லை, அதுக்குள்ளேயே வரதில்லை. அது உங்களை நான் ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்ருக்க மாதிரியே இருக்குது. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அஃபிஷியலி நான் அதை டெலீட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ அப்லோட் ஆகி 1 டேக்குள்ளே அந்த ஐடி இருக்காது. உங்களுக்கு அப்படி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இல்லாட்டி நீங்கள் பர்சனலாக ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராமில் வந்து சொல்லுங்கள். உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி. இந்த பாவப்பட்ட ஜீவனை மன்னிச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் வில்லிங், கீழே டெலிகிராம் சேனல் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய பர்சனல் ஐடியும் இருக்குது. ஃபைனலி யாரும் இந்த எஃப்எஃப் சீரியஸாக எடுத்துக்கூடாது, ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஜேகே, இஸ் எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட்? நோ கேப்டன், எனக்கு இங்கேருந்து கிளியர் கட்டான வியூ கிடைக்கவே இல்லை. ஸோ வீல் ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். ஜிகே, நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கரெக்டுனா இப்போ எல்லாருமே உள்ளே தான் இருப்பாங்க. ஈவன் அவனும் உள்ளே இருக்கலாம். பட் கேப்டன், என்னால் இங்கேருந்து எதுவுமே சொல்ல முடியல. யார் இருக்கா, என்ன நடக்குது ஒன்றுமே தெரியல. மேபி இப்போ நம்ம ஒரு மூவ் எடுத்தோன்னா அது பெரிய ஒரு ஃப்ளாப்பாக போய் முடியலாம். ஸோ வீல் ஹாவ் டு வெயிட். ஜிகே, இந்த ரைடில் மட்டும் அவங்கள பிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக. சீஃப், எனக்கு ஏதோ மூமெண்ட்ஸ் தெரியுது, அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் சீஃப் அங்கே இருக்கிற எல்லா காட்ஸுக்குமே சிக்னல் கொடுத்துட்றாரு. எல்லாருமே அவங்களோட பொசிஷனில் ரெடியாக நிற்கிறாங்க. ஜேகே, மூவ். ஜேகே, ஆர் யூ ஆல் ரைட்? ஜேகே, ரெஸ்பாண்ட் பண்ணு. கேன் யூ ஹியர் மீ? எஸ் கேப்டன், எஸ் ஐ எம் ஆல் ரைட். ஜேகே, வில் எண்ட் திஸ். நீ அப்படியே வந்துரு, வேண்டாம் உள்ளே போகாத. நோ கேப்டன், எனக்கு இன்னைக்கு யாராவது ஒருத்தனையாச்சும் பிடிக்கணும். ஜேகே, நோ. சீஃப் சொல்ல கேட்காம ஜேகே அவரோட வாக்கி டாக்கி அங்கே தூக்கி போட்டுட்டு அவரோட கன்னை லோட் பண்ணிட்டு அந்த கேரேஜ்குள்ளே போகிறாரு. ஷிட். ஜேகே உள்ளே போன ஒரு 10 நிமிஷத்தில் அந்த இடம் கன் சவுண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் சைலண்ட் ஆகுது. என்ன ஆச்சு? ஏன் எல்லாம் சைலண்ட் ஆச்சு? கராஜ் பின்னாடி இருக்கிற காட்ஸ் பேக் கேட் வழியாக உள்ளே போய் என்ன நடந்துட்டுருக்குன்னு பாருங்கள். உங்கள் முன்னாடி எவன் வந்தாலும் சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்கிற காட்ஸ் எல்லோரும் உள்ளே போகிறாங்க. உள்ளேருந்து சிக்னல் வந்ததும் சீஃபும் உள்ளே போகிறாரு. அங்கே நம்ம ஜேகே உட்காந்துருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு 6 பேர் இறந்து கிடக்குறாங்க. ஹீ ஷூட்டட் தெம். சாரி சீஃப், என்னால் யாரையுமே உயிரோட பிடிக்க முடியல. நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டு தான். பட் நமக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதனால் இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் வேறு இடத்துக்கு முன்னாடியே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. பேருக்குன்னு அவனோட 6 காட்ஸ் இங்கே விட்டுருக்கான். அண்ட் கிம், அவன் இங்கே வரவே இல்லை. நம்மக்கிட்ட நல்லா விளையாடி இருக்கான். திஸ் ரெய்ட் இஸ் அ ஃபக்கிங் ஃபெயிலியர். இட்ஸ் ஓகே ஜேகே,
எனக்கு என்னமோ அவனை நெருங்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. நீ ஏன் இப்படி பண்ணுற? என் பேச்சு எப்பயுமே கேட்க மாட்டியா? சொல்ல சொல்ல கேட்காம இந்த கராஜ்குள்ளே வர இந்த 6 பேர் சேர்ந்து உன்னை கொண்டிருந்தா என்ன இருக்கிறது ஜேகே? சீஃப், எல்லாம் தெரிஞ்சுதான் சீஃப் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு அவனை பிடிக்கணும், அவனோட எம்பையரை கீழே இறக்கணும். எனக்கு ரெப்புடேஷன் வேணும். அதுக்காக நான் என்ன பண்ண வேணாலும் தயார். இந்த பிளேஸை சர்ச் பண்ணலாம் சொல்லாதீங்க, இங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் காலி கராஜ். பாய்ஸ், சாரி ஃபார் வேஸ்டிங் யோர் டைம். சாரி சீஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீஃப் பார்க்க ஜேகே அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ எத்தனை கால் பண்ணுவான்? ஹலோ, ஏய் எதுக்கு இத்தனை கால் பண்ணிகிட்ருக்க? ஐம் ஆல் ரைட், நான் சீஃப் கிட்டே இருந்தேன். இவ்வளோ கால் பண்ணிருக்க, நானா கால் பண்ணுவேன்னு தெரியாதா உனக்கு? நைட் மீட் பண்ணலாம், எப்பயும் பார்க்குற பிளேஸ், நானே வந்து உன்னை மீட் பண்ணுறேன். அவ்வளோதான். அந்த ரெஸ்பான்ஸ் கேட்டதும் ஜேகே காலை கட் பண்ணிவிட்டு அவரோட வெஸ்ட்டு அதெல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காரு. ஸோ மிட் நைட். வெல்கம் ஹோம் ஆஃபீஸர் ஜேகே, வாங்க. உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன கேங்ஸ்டர், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன் போல். ஆமாம், எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? வருவேன்னு அந்த டோரே பார்த்துட்டு வெயிட். டீ பேச ஜேகே டீ பக்கத்தில் போயிடுறாரு. டீவை டச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி டீ வந்து ஜேகேயோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிடுறாரு. என்னதான் இருந்தாலும் ஆஃபீஸரில் நீங்கள் முதல்ல செக் பண்ணிடலாமா? லிப்பில் ஒரு ஸ்மிக்கோட அப்படி சொல்லிட்டு ஜேகேவை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. செக்கிங்னா நார்மல் செக்கிங்லாம் இல்லை, வேறு மாதிரி செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜேகேயோட பாடி ஃபுல்லாக அவரோட கையை வச்சு ரப் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் செக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. நீங்கள் வெப்பனை எதையும் தேடுற மாதிரி தெரியலையே கேங்ஸ்டர். யூ ஆர் த வெப்பன் ஹியர். நான் வேறு என்ன தேட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவை கிட்ட புல் பண்ணுறாரு. ஜேகேவும் டீயோட நெக்கில் அவரோட ஹேண்டை ரேப் பண்ணிக்கிறாரு. இன்னைக்கு பயங்கரமாக வேலை செஞ்சீங்க போல். நீ அனுப்பியிருந்த அந்த 6 பேர் உன் காட்ஸா? என் காட்ஸ் தான். எனக்கே ஆப்பட்டிக்கலான்னு பார்த்தானுங்க. என் கையால் சாக வேணாம், உன் கையால் சாகட்டும் தான் உன்ட்டு அனுப்பி வச்சேன். நான் நினச்சதை விட தரமாக கொண்டிருக்கீங்க. ஒரு நிமிஷம் நானே ஷாக் ஆகிட்டேன். எங்கே இவன் நம்ம கட்சியிலேருந்து அந்த பக்கம் போய் நம்மளே முடிச்சிருவான். நான் ஜாக்கிரதையாரு, நான் ஒரு போலீஸ். என் மைண்ட் எப்படினாலும் மாறும். ஆஹா, உன் மைண்டு தானே மாறும். என்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணலான்னு தானே 24 மணி நேரமாக யோசிச்சுட்ருக்க. ஆமாம், உன்னை எப்படியெல்லாம் பெட்டில் டார்ச்சர் பண்ணலான்னு தான் யோசிச்சுட்ருக்கேன். ஜேகே அப்படி சொன்னதும் டே ஸ்மிக் பண்ணிக்கிட்டே அவரோட ஃபேஸை ஜேகேயோட நெக்கில் வச்சு ஸ்மெல் பண்ணுறாரு. ஸ்மெல் பண்ணிகிட்டே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஷிட், ஈவன் ட்ரக்ஸால் கூட இந்த போதையை தர முடியாது. உன்னால் மட்டும்தான் எனக்கு இப்படி ஒரு போதையை தர முடியும். ஐ வில் பி யுவர் லைஃப் டைம் அடிக்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டேவோட ஃபேஸை எடுத்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆன கிஸ் போக ரொம்ப டாமினண்ட்டாக வைல்டாக ஆகிட்டுருக்கு. டேவோட ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜேகேவோட டிஷர்ட்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஜேகேவோட ஒரு கர்வ்ஸையும் டே ஃபீல் பண்ணிகிட்டே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. டே நோ ஜேகே, டே சீஃப் கால் பண்ணுறாரு. டே அவனை நான் ஃபஸ்ட்டு போடுறேன். எப்போ பார்த்தாலும் சிவம் பூஜையில் கரடி பூந்த மாதிரி. நீ பேசு பேபி, சத்தமே இல்லாமல் நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். டே நோ, லீவ் மீ. 2 minutes பேசிட்டு என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே டேவோட ஹோல்லேருந்து ரிலீஸ் ஆகி அந்த ஃபோனை எடுக்கிறாரு. ஜேகே அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அந்த ரூமோட இன்னொரு கார்னரில் போய் உட்காந்து பேசிகிட்ருக்காரு. டேவும் வெயிட் பண்ணுறாரு. ஜேகே பேசி முடித்த பாடலை. ஜேகே பேசிகிட்டு இருக்கும்போதே டேக்கு ஒரு கால் வருது. டேக்கு அதை பார்த்ததும் வெறி ஆகுது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கால் அண்ட் அவர் போக வேண்டிய சுச்சுவேஷன். டே பொறுமையாக ஜேகே கிட்ட போகிறாரு. ஒரு 4 கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து ஜேகேக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஜேகே அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாரு ஃபோன்லேருந்து. ஹலோ ஜேகே ஆர் யூ தேர்? எஸ் சீஃப். நாளைக்கு மார்னிங் 9 o'clock எல்லாரையும் அசெம்பிள் ஆயிர சொல்லியிருக்கேன் ஜேகே. நீயும் வந்துடு. அந்த மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங். நாளைக்கு பார்க்கலாம்.
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீஃப் ஃபோன் கட் பண்ணதும் ஜேகே அங்கே இருக்கிற கவுச்சை வேகமாக குத்துறாரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. பிகாஸ் டேவும் ஜேகேவும் ஸ்பெண்ட் பண்ணுறதே இந்த கொஞ்ச நேரம் தான். அதுலேயும் டே இப்போ போயிட்டாரு. ஜேகே உடனே அவரோட இன்னொரு ஃபோன் எடுத்து டேக்கு கால் பண்ணுறாரு. 2 கால் பண்ணுறாரு, டே எடுக்கவே இல்லை. சரி ஓகேன்னு ஜேகேவும் விட்டுடுறாரு. ஒரு வாய்ஸ் மெயில் பாப்பப் ஆகுது. செம்ம கோவத்தில் தான் அங்கேருந்து கிளம்புனேன், உன் மேலே இல்லை, எனக்கு கால் வந்துருச்சுன்னு. ஐம் ரியலி சாரி. நான் போக வேண்டிய சுச்சுவேஷன். டைம் செட் ஆச்சுன்னா சீக்கிரம் மீட் பண்ணலாம், ஓகே? இன்றைக்கி நான் எல்லாமே நிம்மதியாக தூங்கு. குட் நைட் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மெயில் அனுப்பியிருக்காரு. ஜேகே ஒரு சின்ன ஸ்மைலோட அவரும் அந்த வேர் ஹவுஸ்லேருந்து கிளம்புறாரு அவரோட அப்பார்ட்மெண்ட்க்கு. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் ஜேகே அவரோட டிப்டாப்பான யூனிஃபார்மில் ஒரு கூலர்ஸோட அந்த மீட்டிங் ஹாலுக்கு வந்துட்டுருக்காரு. அவர் உள்ளே வந்ததும் அங்கே இருக்கிற எல்லா காட்ஸுமே, அந்த மீட்டிங் ஹாலில் இருக்கிற எல்லாருமே எஞ்சி நிற்கிறாங்க. ஈவன் சீஃப் முதற்கொண்டு. ஜேகே எல்லாருக்கும் ஒரு பவ் பண்ணிவிட்டு அவரோட சேரில் போய் உட்காடுறாரு. உனக்காக தான் ஜேகே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சேர்த்து நானே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் உன்னால் மட்டும்தான் ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க்யூ சீஃப். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், நேற்று நடந்த ரைடு ஆப்வியஸ்லி நேற்று ஒரு பெரிய ஃபெயில். அங்கே எதுவுமே கிடைக்கல. நமக்கு தெரிஞ்சிருச்சுன்ற விஷயம் கிம்முக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதனால் ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே வேறு இடத்துக்கு எங்கேயோ இம்போர்ட் பண்ணிட்டான். நமக்கு ஒன்றுமே தேரலை. ஈவன் ஜேகே கொண்டு வந்த காட்ஸ் அவனோட காட்ஸ் தான், பட் யாரையுமே காப்பாற்ற முடியல. எல்லாருமே ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. ஸோ நமக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல. இவ்வளோ நாள் ஏதோ ஒரு லீட் எடுத்து இந்த கேஸை போயிட்டு இருந்தது. அவனை எப்படியாச்சும் பிடிச்சி அவனை முடிச்சிடலான்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் எதுவுமே சரியாக போக மாட்டேங்குது. ஸோ இப்போதைக்கு அதை பற்றி எந்த க்ளூவுமே நமக்கு இல்லை. அடுத்து என்ன நடக்க போகுது, எங்கே என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை. அதுக்குன்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அவனோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு தேடிக்கிட்டே இருங்க. அவனோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இது வரைக்கும் அவனை யாரும் பார்த்ததே கிடையாது. ஸோ அவன் நம்ம பக்கத்திலே இருந்தாலும் நமக்கு தெரியாது. போலீஸோட சந்தேக புத்தி எப்பயுமே அவங்க கூடயே இருக்கட்டும். எந்த டைம்லேயும் விட்டுறாதீங்க. அண்ட் எனக்கு ஒரு சந்தேகம், எப்படி அவனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போகுது? எனக்கு நம்ம டீம் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரலை. பட் உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோ உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுற கொல்லி யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தால் பர்சனலாக எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள். நான் என்னன்னு பார்த்துக்கிறேன். இந்த 6 வருஷத்தில் அவன் வளர்ந்தது ரொம்ப பெருசு. அவன் எவ்வளோ சீக்கிரம் வளர்றானோ அவ்வளோ சீக்கிரம் அவனை நான் கீழே இறக்கிடுவேன். பிகாஸ் ஐ ஹாவ் மை பாய் ஜேகே. இவன் கூட இருக்கான். ஜேகே கூட இருக்கிற நம்பிக்கையில் இதில் நான் முழுசாக இப்போ இறங்கியிருக்கேன். யூ கேன் ட்ரஸ்ட் மீ சீஃப், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு ஸ்மிக் பண்ணுறாரு. அண்ட் நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்த மாதிரி இன்றைக்கி அந்த ஹோட்டலில் ஒரு பெரிய ஒரு பார்ட்டி நடக்க போகுது. ரொம்ப ஸ்பெஷல் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. அவன் பெரிய ஆள், அவனுக்கு நிறையா கனெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டே ஆட வச்சுருவான். ஸோ இந்த மிஷனை கரெக்டாக முடிச்சுட்டு வாங்க. அங்கே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. ஈவன் ஜேகே பற்றி தெரிஞ்சு ஜேகேவும் அங்கே வரணும். அவன் தான் இதை லீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி இந்த மிஷனை முடிச்சுட்டு வாங்க. யூ மே ஆல் கோ நவ் அப்படின்னு சீஃப் சொன்னதும் அங்கே இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சிடுறாங்க. ஜேகே சொல்லுங்கள் சீஃப், கேர்ஃபுல்லாக இரு ஜேகே. உன்னோட பேர் வெளியே தெரிய அவனும் உன்னை தேட ஆரம்பிப்பான். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான். அவனால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது சீஃப், நீங்கள் கவலையே போடாதீங்க. அவனை பிடிக்கிறோம். இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஆளை தேடி போகிறோம். ஐம் கோயிங் டு டெஸ்ட்ராய் த ஹோல் கேங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த பார்ட்டி நடக்கிற அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஸோ ஜேகே ஆஸ் யூஷுவல் எல்லா காட்ஸுக்குமே ஆர்டர்ஸ் கொடுத்து எங்கெங்கெல்லாம் இருக்கணும், எங்கெங்கெல்லாம் பொசிஷனில் நிற்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. எல்லாருமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக அங்கே இருக்கிற பீப்புளை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேவும் அங்கே ஒரு கார்னரில் நின்று எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஜேகேக்கு ஒரு ஃபெமிலியரான ஒரு பர்சன் தெரியுறாங்க. அவர் ஒரு பொண்ணு கூட டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே பயங்கர கியூரியஸ் ஆயிடுறாரு. அங்கே இருக்கிற க்ரௌடுக்குள்ளே ஜேகே போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜேகே கிட்ட போய் அந்த பர்சனை அப்படியே ஜேகே பக்கம் இழுக்கிறாரு. டே தான் ஜேகேக்கு செம்ம ஷாக் ஆகுது.
பிகாஸ் டே இங்கே வராருன்றதும் அவருக்கு தெரியாது. அண்ட் ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கதை பார்த்ததும் ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுது ரொம்ப. பட் டே பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஜேகேவை பார்த்ததும் ஹாப்பி தான் ஆகுறாரு. ஆனால் அப்படியே இந்த பக்கம் ஜேகேக்கு கண்ணெல்லாம் கழங்குது. டேவோட கையை உதறி விட்டுட்டு அந்த க்ரௌட்லேருந்து வெளியே போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஐயோ கோவப்படுத்திட்டேனா, இப்போ நான் சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சே. டே ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஜேகே பின்னாடியே போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஹாலோட கார்னர் போயிடுறாங்க 2 பேரும். டே ஸ்டாப், என் பின்னாடி வராத, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். என்ன ஆச்சு குக்கி, எதுக்கும் கண்ணெல்லாம் இப்போ கலங்குது. டே ப்ளீஸ் இங்கேருந்து போ, யாராவது பார்த்தா கண்டிப்பாக சந்தேகப்படுவாங்க. நான் யாருன்னே இங்கே யாருக்கும் தெரியாதுடா, எதுக்கடா என்னை பார்த்து சந்தேகப்பட போகிறாங்க, லெட் மீ எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு டே ஜேகேவோட சீக்ஸை ஹோல்ட் பண்ண போகிறாரு. பட் ஜேகே அவரோட கையை தட்டி விட்டுட்டு திரும்பியும் அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறாரு. குக்கி, ஐ செட் லெட் மீ எக்ஸ்பிளைன். ஓ, உனக்கு இப்போ கோவம் வருதா, என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போகிறாரு. டே கவலையே படலை, திரும்பியும் ஜேகே பின்னாடியே போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஹோட்டலோட காரிடார் அங்கே யாருமே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதும் டே ஜேகேவோட ஹேண்டை ஃபோர்ஸாக புல் பண்ணி அங்கே இருக்கிற வாலில் பின் பண்ணுறாரு. பேபி இவ்வளோ கோவலாம் ஆகாது பாரு, மூக்கெல்லாம் சவக்குது. நான் சொல்கிறேன் என்னன்னு, சொல்கிறதையே கேட்காம போனால் என்ன பண்ணுறது? டே என்னை விட்டுட்டே, எனக்கு கோவமாக வருது. என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நீ இங்கே வர, இந்த பார்ட்டியை அட்டன் பண்ண போகிற, இங்கே தான் இருப்பேன்னு. குக்கி, நான் சொல்லியிருந்தேன்னா நீ என்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டிருப்ப, இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்ப. உன் வேலையை நீ கரெக்டாக பண்ணியிருக்கவே மாட்டேன், அதனால தான் நான் சொல்லலை. அப்போ நான் இங்கே இருப்பேன்னு உனக்கு முன்னாடியே தெரியும். உன்னோட ஒரு இன்ச்சும் எனக்கு தெரியும் குக்கி. இங்கே வேறு வேலையாக வந்தேன். என்னது, அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடுறதா? பா, கடிச்சு சாப்பிட்ருவ போலையே. அவள் என்னோட டீலரோட பொண்ணு. அவளை கிட்னாப் பண்ணி கொஞ்சம் ஆட்டம் காட்ட வேண்டியது இருந்தது. என் பசங்களை இறக்குனா ஒழுங்காக செய்ய மாட்டாங்கன்னு தான் ஸ்ட்ரெயிட்டாக நானே வந்தேன். நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் நம்புவேன்னு தெரிஞ்சு நீ சொல்கிறியா? எனக்கும் நான் கூட பார்த்ததும் எப்படி இருந்தது தெரியுமாட்டே. am I not enough? you're more than enough. இன்னொரு வாட்டி இந்த என்எஃப்னு ஏதாவது சொன்னனு வை, அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜேகே சைலண்ட்டாக டேவை லிசன் பண்ணுறாரு. அவரோட ஐஸ்லேருந்து ஒரு டியர் அவரோட சீக்ஸில் விழுகுது. அவ்வளோதான், டேக்கு வெறி ஆயிடுச்சு. ஜேகேவா லேக்கா அப்படியே லிஃப்ட் பண்ணி அவர் அங்கே ஒரு ரூம் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்திருப்பாரு, அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ரூம்குள்ளே என்டர் ஆகவே 2 பேரும் வைல்டாக கிஸ் பண்ணிகிட்டே தான் என்டர் ஆகுறாங்க. டே அந்த டோரை லாக் பண்ணி அந்த டோர்லேயே ஜேகேவை பின் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே அவரோட பாடியிலேருந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண விஷயம் அவரோட கன், அப்புறம் அவரோட ஹேண்ட் கஃபையும் தான். அது 2ஐயும் கலட்டி பக்கத்தில் இருக்கிற கவுச்சில் போடுறாரு. யூ ட்ரஸ்ட் மீ திஸ் மச்? அந்த கன்னால் மட்டும்தான் உன்னை என்கிட்ட ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதையும் தூக்கி போட்டுட்டேன். ஐ ட்ரஸ்ட் யூ மோர் தென் மை செல்ஃப். இந்த கண்ணெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஷிட். டே ஜேகேவை அப்படியே லிஃப்ட் பண்ணி அவர் ஃபேஸில் உட்கார வைக்கிறாரு. சேம் அந்த டோரில் பின் பண்ண மாதிரி திரும்பியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜேகே கிஸ் பண்ணிக்கிட்டே டேவோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. டேவால் ஃபீல் பண்ண முடியுது ஜேகேக்கு எவ்வளோ கோவம் இருக்குது, எவ்வளோ பொசசிவாக இருக்காரு அப்படின்றது. ஏன்னா இந்த டைம் ஜேகே டேவை டாமினேட் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக டேயோட நெக்கை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பைட் பண்ணி ஹிக்கி மார்க் பண்ணிகிட்ருக்காரு. டே அப்படியே ஜேகேவை தூக்கிட்டு போய் அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு அவரோட ஷர்ட் எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜேகேவும் அவரோட ஷர்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறாரு. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஃப்ளோரில் விழுகுது. டே ஜேகேக்கு ரிமூவ் பண்ண ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிவிட்டு ஜேகே மேலே ஹோவர் ஆகுறாரு. அவரோட ஹேண்ட்ஸ் ஜேகேயோட பாடி ஃபுல்லாக ப்ளே ஆகிட்டுருக்கு. டேவோட ஒரு ஆக்ஷனுக்கும் ஜேகே ரெஸ்பாண்ட் பண்ணி மூவ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பாரு, நான் ஒன்று ஹோல்ட் பண்ணால் கூட உன் ஸ்கின் ரெட் கலரில் ஆகுது. அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்க நீ என்கிட்ட வந்து மாட்டியிருக்க. நான் இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். பிகாஸ் நான் ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணலாம். அது எனக்கே தெரியுமே, நீ என்ன சொல்கிறது? எனக்கு என்ன தோணுதோ பண்ணுவேன், எது வேணுமோ எடுத்துப்பேன். அண்ட் யூ நோ மீ.
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே திரும்பியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டே ஜேகேவை அப்படியே உட்கார வைக்கிறாரு. ஜேகேவை அவரோட ஸ்டொமக்கில் உட்கார வச்சுட்டு டே அப்படியே அந்த பெட்டில் சாயிறாரு. டேக் பொசிஷன் ஆஃபீஸர், இன்னைக்கும் நான் யூ கேன் யூஸ் மீ. டே அப்படி சொன்னால் அடுத்த நிமிஷம் ஜேகேவோட ஃபேஸில் ஒரு பெரிய ஸ்மெக் வருது. அப்படின்னு சொல்லிட்டு டே அவரோட ஹேண்ட்ஸ் ரெண்டையும் ஜேகேக்கு முன்னாடி நீட்டுறாரு. டே அப்படி பண்ணதை பார்த்து அடுத்த செகண்ட் ஜேகே ஒரு பெரிய ஸ்மெக்கோட பெட்லேருந்து இறங்கி அவரோட ஹேண்ட் கஃப்ஸை அங்கே கவுச்சில் போட்டிருப்பார் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து டேவோட 2 ஹேண்டையும் கஃப் பண்ணுறாரு. இப்போ நான் பண்ண போகிறதுக்கெல்லாம் அப்புறமேல் எனக்கு சேர்த்து வச்ச பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பியும் டேவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அது அப்படியே இன்னும் டீப்பாகி ஒரு ஹாட்டான லவ் மேக் பண்ணுறாங்க 2 பேரும். ஒரு 4 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் டேவோட ஹேண்ட் கஃபை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஜேகே டே பக்கத்தில் லைட் ஆகுறாரு. ஃபக், தட் வாஸ் ஸோ ஹாட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் செம்ம சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா. ஞாபகம் வச்சுக்கோ, என்னால் மட்டும்தான் உனக்கு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க முடியும். ஐ நோ தட் பேபி, உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படி சொல்லிட்டு ஜேகே டேவோட செஸ்டில் அவரோட ஹெட்டை வச்சுக்கிறாரு. 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஜேகே பொறுமையாக அவரோட ஹெட்டை லிஃப்ட் பண்ணி டேவை பார்க்குறாரு. டேவும் ஒரு சின்ன ஸ்மைலோட ஜேகேயோட 4 ஹெட்டில் ஒரு கெஸ் கொடுக்குறாரு. என்ன அப்படி பார்க்குற, இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி திருட்டுத்தனமாக யாருக்கும் தெரியாமல் நீ உன்னோட வேலை, உன்னோட பிஸ்னஸ், உன்னோட ஸ்மக்லிங் அப்படின்னு பண்ணிகிட்ருக்க. நான் உன்னை பிடிக்கிறேன்னு அந்த சீஃப் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு டைலாக் அடிச்சுக்கிட்டு உன் கூட சேர்ந்து உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் உன் காட்ஸுக்கு கூட தெரியாது நீ எங்கே போகிற என்ன பண்ணுறன்னு. இந்த உலகத்தில் நம்ம 2 பேரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது நமக்குள்ளே எப்படி ஒன்று இருக்குன்னு. அதுதான் வேணும், அது மட்டும்தான் வேணும். மற்றவங்களுக்கு நம்ம எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம், பட் மற்றவங்களுக்கு நம்ம எனிமீஸாக தெரியுமோ. நீ என்னை கொல்லணும், நான் இந்த ட்ரக் டீல் பண்ணணும், அப்படி இப்படின்னு. ஆனால் நமக்கு மட்டும்தான் நம்ம 2 பேரும் என்ன, நமக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். கொஞ்ச நேரம் நிம்மதியாக எதையும் யோசிக்காமல் தூங்க, பார்த்துக்கலாம். இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்தேன்னு வை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கையில் இருந்த ஹேண்ட் கஃப் இன்னும் 2 செகண்டில் உன் கையில் இருக்கும். அண்ட் தென் நோ ஒன் கேன் ஸ்டாப் மீ. உன்னால் கூட என்ன ஸ்டாப் பண்ண முடியாது. குக்கி, வேர் ஹவுஸில் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? யாராவது உன்னை இங்கே பார்த்தா என்ன ஆகுறது? எதுக்கு இத்தனை கால்? எதுக்கு அவசரமாக நீங்கள் வர சொன்னேன்? யாராவது நம்ம 2 பேரும் இந்த பகல் நேரத்தில் பார்த்தா என்ன ஆகுறது? நான் உன்னை மீட் பண்ணலன்னா நீ உயிரோடையே இருக்க மாட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வரேன்னு. எப்படி புரியும்? ஊர் ஃபுல்லாக எதிரியாக சம்பாரித்து வச்சுருக்கே, உனக்கு எப்படி புரியும்? சோயன் ஞாபகம் இருக்கா? அந்த புறம்போக்கு என்ன பண்ணா? ஒன்றும் பெருசாலாம் பண்ணலட்டே. இன்றைக்கி உன் கன்ஸ் எல்லாம் ஷிப்மெண்ட் ஆகுதில்ல அந்த டக் யார்ட்லேருந்து, நீ அதுக்கு போகிறல்ல, அதை பற்றி டீட்டெயில்ஸை ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு கூட வரல, ஸ்ட்ரெயிட்டாக சீஃப்கே கொடுத்துட்டான். அவனுக்கு என் மேலேயும் சந்தேகம்தான். பிகாஸ் நான் ஒரு நாளும் உன்னை தொடணும்னு நினச்சி உன் பக்கத்தில் வந்ததில்லைன்னு அவன் நோட் பண்ணியிருக்கான். உன் காட்ஸை மட்டும்தான் நான் அடிச்சிருக்கேன். பாரா, அந்த புழுதிக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? ஸ்ட்ரெயிட்டாக என் பக்கமே திரும்புகிறான். லிசன், ஐ ஹாவ் அ ஐடியா. நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணு போதும். சொல்லுங்க ஆஃபீஸர், நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு தானே இங்கே இருக்கேன். அவர் கொண்டு வந்த ஃபைல்ஸ், பேப்பர்ஸ், அந்த டக்யார்டோட மேப் எல்லாத்தையுமே அங்கே கொண்டு வந்து வைக்கிறாரு. ஈவன்ட்டே அவருக்கு கொடுத்த அந்த டக்யார்ட் பற்றி, அவருக்கு என்னென்ன கன்ஸ் அண்ட் என்னென்ன பொருட்கள் எல்லாம் ஷிப் பண்ணுறாரு அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே முன்னாடி வைக்கிறாரு. இங்கே பாரு, சோயினோட வெப்பன்ஸ், ஒரு ½ ஆஃப் த பார்ட் வெப்பன்ஸை நாங்கள் சீஸ் பண்ணோம். அதில் பாதி மட்டும்தான் கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கோம். மிச்சது எல்லாத்தையுமே ஒரு சேஃபான பிளேஸில் வச்சுருக்கோம். நான் எப்படியாவது உன்னோட வெப்பன்ஸ் இருக்கிற இடத்துல அதை ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக அவன் அங்கே வருவான், அவனோட பொருள் இருக்குன்னு பயந்து. ஸோ நீங்களோட ரைட் அவன் பக்கம் அப்படியே திரும்பிடும். ஆப்வியஸ்லி உன்னோட பொருட்களையும் கொஞ்சம் சீஸ் பண்ண தான் போகிறேன், ஆனால் மொத்தமாக கிடையாது. டே, இது கண்டிப்பாக உனக்கு வச்சிருக்கிற ட்ராப் தான். யூ ஷுட் நெவர் கம் தேர். நீ வரவே கூடாது. நான் என்னன்றதை நானே பார்த்துக்கிறேன். ஆஸ் யூஷுவல் எனக்கு 2-3
பாடிஸ் ரெடி பண்ணிடு. எனக்கு உன்ன மாதிரி இருக்கிற ஒரு பாடியும் தேவைப்படுது. ஏதாவது தப்பாக மாறிச்சுன்னா நான் உன்னை கொண்டுட்ட மாதிரி சீன் க்ரியேட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி வேக வேகமாக ஜேகே அவரோட பிளானை சொல்லிகிட்ருக்காரு. டே எதுவுமே அவர் சொல்கிறத கவனிக்கல. ஜேகேவை ரசித்து மட்டும் பார்த்துட்ருக்காரு. டேக்கு ஃபீல் ஆகுது ஜேகே எவ்வளோ நர்வஸாக இருக்காரு அப்படின்னு. டே பொறுமையாக போய் ஜேகேவை பேக் ஹக் பண்ணுறாரு. ஏன் இவ்வளோ யோசிக்கிற? டே உனக்கு நான் சொல்கிறது புரியுதா? இதில் மட்டும் ஏதாவது ஒன்று தப்பாக போச்சு ரொம்ப கஷ்டம் டே. இதை நான் சரியாக பண்ணல, என் வேலை போயிடும். இதை நான் சரியாக பண்ணிட்டா உன்னை ஏமாத்திடுவேன். வி ஆர் ஓவர் அப்படின்னு சொன்னதும் டே ஜேகேவை அவர் பக்கம் டர்ன் பண்ணுறாரு. உன்னால் என்னை எப்பயுமே ஏமாற்ற முடியாது. நானா உன் வேலையான்னா எனக்கு தெரியும் நீ என்ன தான் சூஸ் பண்ணுவேன்னு. பிகாஸ் யூ லவ் மீ. அதுதான் டே. அப்படி இல்லை, இதில் சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் நான் மட்டும் இல்லை, உன்னையும் சேர்த்து நீ இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு உருவாக்குன ராஜ்யத்தையும் கீழே இறக்கிடுவாங்க டே. சில்லி, எப்போ பார்த்தாலும் எதுக்கு ஆஃபீஸை மாதிரியே யோசிக்கிற? திங்க் லைக் மை பார்ட்னர், திங்க் லைக் மீ. வி ஆர் டுகெதர் இன் திஸ். நம்ம ஒன்றா சேர்ந்து இதை பண்ணுறோம். இதில் நமக்கு அழிவே கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணு. நீ கம்பீரமாக உன்னோட இந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு உன் ஆஃபீஸர்ஸை கமாண்ட் பண்ணிட்டு தைரியமாக அந்த கண்ணெடுத்து என்னை சுடணும்னு துடிக்கிற பாரு. அவனை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்கும். ஐ லவ் ஆஃபீஸர் ஜேகே. எனக்கு ஒன்று அப்படி பார்க்கும்போது தான்டா பெருமையாக இருக்கும். நீ உன் வேலையை கரெக்டாக பண்ணு. என்னை பற்றி கவலையே படாது. நான் மிச்சத்தெல்லாம் பார்த்துக்கிறேன். நான் அங்கே வர மாட்டேன். ஐ ப்ராமிஸ் அப்படின்னு டே சொன்னதும் ஜேகே டேயோட லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ 2 பேரும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட பிளான் படி அதை பண்ண போகிறாங்க. ஸோ நைட் மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆஸ் ஜேகே பிளான்ட் அதே மாதிரி நடக்குது. ஜேகே சீஃப் எல்லாரும் சேர்ந்து அந்த டக்யார்டை ரைட் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி அங்கே சோயனோட காட்ஸ் தான் மாட்டுறாங்க. பிகாஸ் அவன் அங்கே எடுக்க வந்திருக்கான். ஆப்வியஸ்லி சோயனுக்கு தெரியும் இந்த நேரத்தில் போய் எடுத்தான்னா கண்டிப்பாக அவன் மாட்டிப்பான்னு. ஆனால் அவனுக்கு வர வழியே இல்லை. பிகாஸ் அவனோட ஹாஃப் ஆஃப் த டீல் அங்கே தான் இருக்குது அந்த டக்யார்டில். ஸோ அவன் வந்து தான் ஆகணுன்ற சுச்சுவேஷன். சீஃப் இங்கே இருக்கிறது கிம்மோட ஆளுங்க மாதிரி தெரியல. உங்கள் முன்னாடி எவன் வந்தாலும் சுட்டு தள்ளுங்க. ஸோ அந்த ரெய்டும் நடக்குது. ஆஃப் த சோயனோட ஆளுங்க மாட்டிக்கிறாங்க. சீஃப்க்கும் தெரிய வருது இங்கே இருக்கிற 2-3 கன்ஸ் மட்டும்தான் கிம்க்கு சேர்ந்தது, மற்றது எல்லாத்துமே சோயனோடதுன்னு. சீஃப்க்கு பயங்கரமாக கோவம் வருது இந்த டைமும் டேவை விட்டுட்டோன்னு. ஸோ அங்கே இருக்கிற காட்ஸ் எல்லாருமே அங்கே என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே அங்கேருந்து அவங்களெல்லாம் விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு டேக்கு கால் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாரு. டே எல்லாம் பிளான் பண்ணபடியே முடிஞ்சுது. இங்கே சோயனோட எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சேஃபாக இருக்கேன், நீ சேஃபாக தானே இருக்க? குக்கி நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன். ஒரு 200 மீட்டர்ஸில் என்கிட்ட வர முடியுமா உன்னால்? என்னாச்சு உனக்கு? வாய்ஸ் ஏன் இப்படி இருக்கு? எங்கே இருக்க? ஃபஸ்ட்டு உனக்கு முன்னாடி ஒரு க்ரெயின் தெரியுதுல்ல, அதுக்கு பின்னாடி தான் இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு லைன் கட் ஆகுது. ஜேகேக்கு பதறுது டேவோட வாய்ஸை கேட்டு. ஜேகே திரும்பி பார்த்துட்டு யாராவது அவரை நோட் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு டே சொன்ன இடத்துக்கு போகிறாரு. அங்கே போனதும் ஜேகேவோட ஹார்ட் அப்படியே நின்று போன மாதிரி இருக்குது. பிகாஸ் டே அந்த க்ரெயினோட வீலில் சாஞ்சு உட்காந்துட்ருக்காரு. அவரோட ஸ்டொமக்கில், அவர் கையில், காலில், ஸ்தைஸில் அங்கங்கே ப்ளீட் ஆகிட்டுருக்கு. என்னாச்சு டே? டே என்னாச்சு உனக்கு? உன்னை நான் வர வேணும்னு சொன்னேன்ல டே, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? பேபி ஒன்றும் இல்லை, சின்ன அடி தான், நீ மருந்து போட்டு விட்டீங்கன்னா எனக்கு சரியாயிரும். டே வாயை மூடிட்டே, நான் உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. யூ ஃபக்கிங் ப்ரோக் மை ப்ராமிஸ். கீ லிசன், என்ன மாதிரி இருக்கிற ஒரு பர்சனோட பாடி கேட்டிருந்தல, நான் அதை ரெடி பண்ணிட்டேன். அதை இங்கே வச்சுட்டு என்னை எங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு. ஜேகே கஷ்டப்பட்டு டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஜேகே டே கூட ஃபுல்லாக இருக்காரு. கொஞ்சம் கூட டேவை விட்டு நகரில். அவரோட சீஃப் கிட்டேயும் சொல்லிட்டாரு எனக்கு உடம்பு சரியில்லை, நான் மெடிக்கல் லீவ் எடுத்துக்கிறேன்னு. சீஃபும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. பிகாஸ் ஹீ ட்ரஸ்ட் ஹிம்ல. இப்படியே ஒரு 2 வீக்ஸ் ஸ்கிப் ஆகுது. டே கம்ப்ளீட்டாக நார்மல் ஆனதும் டிஸ்சார்ஜ் ஆகி அவங்களோட வேர் ஹவுஸில் இருக்காங்க 2 பேரும். இப்போது டே ஜேகேயோட லேப்பில் தலையை வச்சு படுத்திருக்காரு. சடனாக டேவோட சீக்ஸ் வெட் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஜேகேவோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்து டேவோட சீக்ஸில் விழுந்துட்டுருக்கு.
பேபி எதுக்கு பேபி அழுற இப்போ? என்ன நல்லா தானே இருக்கேன். பாய மூடு. கோவம் மட்டும் எங்க இருந்தா உனக்கு பொத்துட்டு வருதோ? எதுக்கு அழுகுற சொல்லு. நீ தான் சொல்லணும் என்ன ஆச்சுன்னு. நான் தான் உன்னை அதை விடுன்னு சொன்னேன்ல குக்கி. அதை ஏன் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்க? நான் எத்தனை தடவை கேட்டாலும் நீ அதை சொல்ல மாட்ற. எனக்கு உன்னை அங்கே பார்க்கும்போது எப்படி இருந்தது தெரியுமா? செத்துட்ட மாதிரி இருந்தது. குக்கி நான் நல்லா இருக்கேன் குக்கி, உன் கூட நிம்மதியாக இருக்கேன். நீ இதை ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்ட. அவ்வளோதான், இந்த உலகத்துக்கு நான் செத்துட்டேன். அந்த ஃபேக் பாடியை யூஸ் பண்ணிட்டோம். இனி நீ நான் மட்டும்தான். யாராலையும் இனிமேல் நமக்கு பிரச்சனை வராது குக்கி. அன்னைக்கு நீ ஏன் அங்கே வந்துட்டே? உனக்கு தெரியாமல் அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு குக்கி. உன்னோட சீஃப் அதை பிடிக்கணும்னு மட்டும் இல்லை, அவனுக்கு எனக்கு போடணும். அழகாக ஒரு அசாசினர் எனக்கு போட்டான். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த சோயின், அவன் ஸ்ட்ரெயிட்டாக என்கிட்ட பேசினான். அவனுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிருச்சு. உன்னை கொல்ல போகிறான்னு என்கிட்டே சவால் விட்றான். ஆனால் நான் அவனை கொல்றதுக்கு முன்னாடியே பிளான் போட்டேன். அந்த காலை கட் பண்ணும்போது அவன் செத்துட்டான். ஆனால் ஒரு பயம், உனக்கு எதாவது ஆயிருமோன்னு. உன்னை தேடி வந்தேன். அந்த கமிஷனரோட அசாசினர் என்னை போட்டான். நீ பத்திரமா இருக்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. உன் கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக கால் பண்ணிட்டேன். எவனாவது உன்னை தொடணும்னு நினச்சா அவன் என்னை தாண்டி தான் வரணும். அதுக்கு முதல்ல நான் சாவணும். அப்புறமேல் தான் உன்கிட்டயே அவங்களால வர முடியும். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் போதுமா, இல்லை வேறு மாதிரி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணவா? அப்படின்னு சொல்லி டேஸ் மேக் பண்ணுறாரு. ஜேகேவும் ஒரு சின்ன ஸ்மைலோட டேவோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அவ்வளோதான் இதோட இந்த எஃப்எஃப். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்துச்சா? ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா? அண்டு நான் ஸ்டார்டிங்கில் பேசின விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் as I already said, இன்ஸ்டா ஐடியை delete பண்ண போகிறேன். ஸோ இதனாலும் கமெண்ட்ஸ் அண்ட் டெலிகிராமில் பேசலாம். ஓகே, எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். டாடா பை பை கைஸ், லவ் யூ ஆல், டேக் கேர், பை.